இன்னும் ஒன்றை நான் நினைவுபடுத்துகிறேன். புரட்சித் தலைவரோடும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களோடும் அரசியல் பயணத்திலே நம்பிக்கைக்குரிய தளபதிகளாக, மிகச்சிறந்த அரசியல் ஆளுமைகளாக மக்கள் செல்வாக்கோடு களப்பணி ஆற்றி வந்த அன்றைக்கு ஐயா எஸ்டிஎஸ் அவர்களிலிருந்து தொடங்கி ஐயா திருநாவுக்கரசர் அவர்கள், அதைத் தொடர்ந்து ஐயா கருப்பசாமி பாண்டியன் அவர்கள், ஐயா காளிமுத்து அவர்கள், அழகு திருநாவுக்கரசு அவர்கள், சேடபட்டி முத்தியா அவர்கள், சத்தியமூர்த்தி அவர்கள், துரை தன்ராஜுடைய தகப்பனார் ஐயா துரைராஜ் அவர்கள், ஆமா பரமசிவம் அவர்கள், நயினார் நாயேந்திரன் அவர்கள், அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள், அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் போன்ற இன்னும் பல தலைவர்கள் அம்மா காலத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியானதற்கு யார் காரணம்? அவர்களுடைய அரசியலுடைய பயணத்திலே இன்றைக்கு ஐயா எஸ்டிஎஸ் அவர்கள் இறக்கிற போது யாருமே சென்று பார்க்காத ஒரு நிலையை உருவாக்கினார்கள். இன்றைக்கும் அழகு திருநாவுக்கரசு ஐயா அவருடைய குடும்பத்தை நீங்கள் சென்று பார்த்தீர்களானால் எவ்வளவு வறுமையிலே சிக்கி சின்னாவென கொண்டிருக்கிறார்கள். ஆக இவர்களெல்லாம் இந்த அரசியல் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே அம்மாவின் நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்து உழைத்து நான் சொல்லுவது, அவர்கள் சார்ந்த சமுதாயத்தினுடைய தலைவர்களை மட்டும் நான் குறிப்பிட்டு காட்டுகிறேன். இது அவதூறாக நான் சொல்லவில்லை. ஆகவே இந்த தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு அவருடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாயிருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக உறுதியாக இன்றைக்கு ஆடி மாதத்திலே தென்காசியிலே சுற்றுப்பயணம் என்ற பெயரிலே சுற்றுலா பயணம் தொடங்கி இருக்கிறார். அவர்கள்தான் காரணம் என்பதை நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். அவர்கள் எந்த மேடையிலே விவாதிப்பதற்கு என்னை அழைத்தாலும் நான் அதற்கு தயாராக இருக்கிறேன். ஆகவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நிச்சயமாக மக்களுடைய பேராதரவோடு உறுதியாக புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே ஆட்சி அமைத்து வறுமையை ஒழித்து 8 கோடி தமிழர்களுடைய வளமான வளர்ச்சிக்கு மிகுந்த எதிர்காலத்தை உருவாக்கி கொடுப்பார்கள் நம்முடைய எடப்பாடியார் என்கிற நம்பிக்கையிலே தான் புரட்சித் தலைவர் காலத்திலே, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய காலத்திலே எப்படி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சாதி சமய இன வேறுபாடுக்கு அப்பாற்பட்ட சமதர்மத்தினுடைய அடையாளமாக இருந்ததோ அப்படித்தான் இன்றைக்கும் இருக்கிறது. இந்த சுற்றுப்பயணம் ஒரு சுற்றுலா பயணமாகத்தான் இருக்கும். நான் கேட்கிறேன், அவர்களுக்கு இருக்கின்ற வசதிக்கும் வாய்ப்புக்கும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவோ உதவி இருக்க முடியும், சேவை செய்திருக்கிற முடியும். ஆனால் கிடைத்த வாய்ப்புகளெல்லாம் எதுவுமே செய்யாமல் தற்போது நான் செய்கிறேன் என்று சொன்னால் இது தும்பை விட்டு வாழை பிடிக்கிற கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பதைத்தான் இந்த மக்கள் பார்க்கின்றார்கள். ஆகவே அதிகாரம் அவர்கள் கையிலே இருந்தபோதும், காலம் அவர்களுக்கு துணையாக நின்ற போதும், அப்பொழுதெல்லாம் இந்த பாவப்பட்ட ஏழை எளிய சாமானிய மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் அப்படியே இருந்தும் இவ்வளவுக்கு பிறகும் அவர்கள் மீது அன்பு கொண்டவர்கள் சில பேர்கள் உண்டு. அதையும் நாங்கள் நன்றாக அறிவோம். அவர்களுக்காக இதை நான் உரிமையோடு கேட்கிறேன். அவர்கள் நினைத்திருந்தால் இந்த பாவப்பட்ட ஏழை எளிய சாமானிய மக்கள், வறுமையிலே வாழ்ந்து வருகிறவர்கள், தினந்தோறும் செத்து பிழைத்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஏதாவது செய்திருக்கலாமே. ஆனால் எதுவுமே அவர்கள் செய்தது உண்டா? உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் என்பதை நான் இங்கே தார்மீக உரிமையோடு கேள்வி கேட்கிறேன். நிச்சயமாக நம் மக்களுக்கு அவர்கள் எதுவும் செய்யவும் இல்லை, கடுகளவும் நன்மையும் செய்யவில்லை. ஆனால் நிச்சயமாக உறுதியாக இந்த பின்புலத்தை பயன்படுத்தி அவர்கள் கணக்கில்லாமல் வைத்துக்கொண்டு அவர்கள் இன்னும் வைத்திருக்கிறார்கள். இப்போது சுற்றுப்பயணம் என்கிற பெயரிலே சுற்றுலா பயணம் வருகிறார்கள். இப்போது மக்கள் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை. ஆகவே தமிழ்நாட்டு மக்களும் சரி, நம்முடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களும் சரி, அவர்கள் மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் விழிப்புணர்வோடும் இருக்க வேண்டிய தருணம் இது என்பதை நான் தெரிவித்துள்ளேன்.